வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுக்கல்ல பயிற்சி 2.1ல் 1வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.1 இதில் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு கணக்கு, அருந்தக்கூடிய தண்ணீரானது தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. இதனை டேஷ் மீட்டர் என குறிப்பிடலாம். தரைமட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழேங்கிறாங்க. நம்ம என்கோட்டில் பார்த்துருக்கோம். 0க்கும் கீழே, தரைமட்டம்னா 0 வச்சுக்குவோம். 0க்கும் கீழேனா எப்படி சொல்லுவோம்? -100. ஓகே, இது எப்படி எழுதணும்னா 0 இருக்குன்னா 0க்கு முன்னாடி மிகை முழு இருக்கும் 100. அப்போ அவங்க கீழேங்கிறாங்க. தரைமட்டத்துலேருந்து 0 கீழேங்கிறனால இந்த -100 வரும். -100 மீட்டர்னு எழுதலாம். அடுத்து 2வது கணக்கு பாருங்கள். ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரைமட்டத்திலிருந்து 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். இதனை குறிக்கும் குழு, இந்த இடத்துல குழு வராது, முழு. ஓகேவா? இந்த இடத்துல முழு டேஷ் அடியாகும். ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தில் தரைமட்டத்திலிருந்து 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். இதனை குறிக்கும் முழு டேஷ் அடியாகும். அதே கான்செப்டை தான் ஃபஸ்ட்டு என்ன போட்டோம்? 100 இருந்துச்சா, -100 போட்டோமா. இங்கே 7 இருக்கா, -7. ஏன்னா தரைமட்டத்திலேருந்து 7 அடி ஆழத்தில்னு சொல்கிறாங்க, அதனால். அடுத்த 3 என்கோட்டில் -46 என்பது -35க்கு டேஷ் அமையும். பாருங்கள், என்கோடு எப்படி இருக்குது. இங்கிட்டெல்லாம் மிகை எண் இருக்கும், இங்கிட்டலாம் குறை எண் இருக்கும். குறை எண்ணில் எப்படி இருக்கும்? 1லேருந்து ஆரம்பித்து இப்படியே போயிட்டே இருக்குமா. அப்போ இந்த 46 என்பது 35க்கு எந்த பக்கத்தில் இருக்கும்? ஓகேவா? 35ங்கிறது 35க்கு அப்புறம் தான் 46 வரும். அப்போ இடது பக்கத்தில் அவை இருக்கும். இடது பக்கத்தில் இருக்கும். அதை தான் நம்ம இதில் எழுதணும். இடதுன்னு எழுதணும். இடது பக்கத்தில் அமையும். அடுத்த 4வது கணக்கு. 4வது கணக்கு பாருங்கள். -5 முதல் +5 வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி முழு எண்களின் எண்ணிக்கை. -5லேருந்து +5 வரையும் உள்ள முழு எண்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. நம்ம எண்கோடு போட்டுருவோம். 0, 1, 2, 3, 4, 5. இங்கே 5 வரையும் போட்டுருவோம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இதை நம்ம என்ன கேட்டிருக்காங்க கொஷனில்? -5லேருந்து +5 வரைக்கும் உள்ள நம்பரை எத்தனை எண் முழுக்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இங்கே -6 வராது, -5 வரையும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ -5லேருந்து +5 வரையும் எத்தனை முழுக்கள் இருக்குதுன்னு எண்ணிங்கன்னா 11 வரும். 11 முழுக்கள் இருக்கும். அது இந்த இடத்துல 11ன்னு போட வேண்டியதான். அவ்வளோதான் அது. அடுத்து 5வது கணக்கு பாருங்கள். டேஷ் ஆனது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. இதில் பாருங்கள், இது மிகை முழுக்கள், இது குறை முழுக்கள். அப்போ 0ங்கிறது என்னது? மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. அப்போ 0 தான் இங்கே மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்